ஒரு பக்கம் ஓமன் அமைதி, அபாரமான வளர்ச்சி. இன்னொரு பக்கம் ஏமன் போர், பசி, பஞ்சம், பட்டினி, தீராத கண்ணீர். ரெண்டும் பக்கத்து நாடுகள் தான். அரேபிய தீபகற்பத்தோட தெற்கு முனையில் இருக்கிற இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில ஜியாகிரபி காமன் தான். ஹிஸ்ட்ரி கூட ரெண்டு நாடுகளுக்கும் ஒன்று போலவே தான் இருக்குது. ஆனாலும் ஏன் மலைக்கும் மடுவுக்குமான இந்த வித்தியாசம்? ஓமனில் ஒரு குடிமகனோட சராசரி ஆண்டு வருமானம் $20,000 அதிகம். ஆனால் ஏமனில் வெறும் $600 கீழே. ஒரு நாட்டை மத்திய கிழக்கோட சுவிட்சர்லாந்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு நாடு கடுமையான உள்நாட்டு நெருக்கடிகளாலையும் போராலையும் சிக்கி தவிக்குது. எதனால் இது? வெறுமனே எண்ணெய் வளம் மட்டும்தான் காரணமா? அதை தாண்டின வேறு ரீசன் இருக்கா? எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. ஏமன், ஓமன் இந்த ரெண்டு நாடும் இன்னைக்கு இப்படி இருக்குது இல்லையா? ஆனால் 1960-70களில் ரெண்டு நாடும் ஒன்று போலவே தான் இருந்துச்சு. ரொம்ப பின்தங்கிய நிலைமையில் இருந்துச்சு. உலகத்தால் கண்டுகொள்ளப்படாத நாடுகளாக இருந்துச்சு. எப்படி இந்த மாற்றம் நடந்துச்சு, இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நாம் இந்த ரெண்டு நாட்டோட ஜியாகிரபியை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணுது. ஏமனோட வடமேற்கு பகுதியில் ஹில்ஸ் அதிகம். அந்த நாட்டில் மழையும் ஜாஸ்தி. அதனால் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள மக்கள் அடர்த்தி ரொம்ப அதிகமாக வாழ்கிறாங்க. இன்றைக்கி ஏமனில் அதிகமான மக்கள் தொகை இருக்கிறாங்க அப்படின்னாக்க இந்த மழைப்பொழிவு ஜாஸ்திங்கிறது ஒரு காரணம். பட் ஓமனோட நிலைமை வேறு. அந்த நாட்டோட வடக்கு பகுதி முழுக்க ஹில்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் தெற்கு பகுதியோட அந்த கடற்கரை எல்லையை ஒட்டின ஏரியாக்களில் மக்கள் அதிகமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குறுகிய கடற்கரையை ஒட்டி இருக்கிற ஒரு சமவெளி பகுதி, அங்களோட மக்களோட அடர்த்தி ஜாஸ்தியாகுது. இப்படி ஓமனில் கடற்கரையை ஒட்டி மக்கள் அதிகமாக வாழ்கிறாங்க. ஒரு நகர கலாச்சாரம் உருவாகுது. அப்படின்றதுனால வெளிநாடுகள் கூட வர்த்தகம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு அதிகமாகுது. சகிப்புத்தன்மை நிறைந்த இபாதி இஸ்லாம் கலாச்சாரம் உருவாகிறதுக்கு அந்த கடற்கரையோர வாழ்க்கையும் ஒரு காரணமாக இருக்குது. அடுத்ததாக மக்கள் தொகை. ஏமனில் இன்னைக்கு நிலைமைக்கு 3 கோடி மக்கள் இருக்காங்க. ஆனால் ஓமனில் 50 லட்சம் பேர் தான். பட் ரெண்டு நாடுகளில் இருக்கிற அந்த ஆயில் ரிசோர்ஸ் அது ஆல்மோஸ்ட் சேம் தான். பட் ஏமனில் 3 கோடி மக்கள் இருக்கிறதுனால இந்த ஆயில் ரிசோர்ஸ்லேருந்து கிடைக்கிற வருமானத்தை 3 கோடி பேருக்கு ஷேர் பண்ணணும். பட் ஓமனில் எல்லாத்தையும் 50 லட்சம் பேருக்கு ஷேர் பண்ணால் போதும். அதனால் தனிநபர் வருமானம் ஆட்டோமேட்டிக்காகவே ஜாஸ்தி ஆகுது. அண்ட் ஏமனில் குழந்தை பிறப்பு விகிதம் ஜாஸ்தி. இங்கே குழந்தை பிறப்பு விகிதம் கம்மி. ஆல்ரெடியே ஏமனில் மக்கள் தொகை ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே ஓமனில் கம்மியாக தான் இருக்குது. குழந்தை பிறக்கிற விகிதமும் இங்கே அதிகம், இங்கே கம்மி. இன்னொரு 10-20 வருஷம் கழித்து ஏமனோட உள்நாட்டு மக்கள் தொகை கிட்டத்தட்ட 6 கோடியாகவும் இந்த பக்கம் ஓமனில் ஒரு 60-70 லட்சம் பேராக மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற நிலைமை கண்டினியூ ஆனாலே இந்த மக்கள் தொகையே இந்த நாடுகளுக்கு ஒரு நாட்டுக்கு அட்வான்டேஜாகவும் இன்னொரு நாட்டுக்கு டிஸ்அட்வான்டேஜாகவும் முடியும் அப்படிங்கிறது பல பேரோட கணிப்பு. வரலாற்று ரீதியாக பார்த்தோம்னா ஓமன், ஏமன் ரெண்டுக்கும் டிராஸ்டிக்கான வித்தியாசம் இருக்குது. இப்போ ஓமனை பொறுத்தவரையும் 1650லேயே போர்ச்சுகீசியர்களை விரட்டி அடிச்சுட்டு ஒரு நிலையான சுதந்திரமாக இயங்குகிற ஒரு அரசாங்கத்தை ஓமன் நிறுவிச்சு. ஆனால் ஏமனை பொறுத்தவரையிலும் ஹிஸ்டாரிக்கலாக எல்லா காலகட்டத்திலையும் ஏதோ ஒரு நாட்டோட ஆக்கிரமிப்பின் கீழ் ஏமன் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. 400 வருஷத்துக்கு மேலாக ஒட்டமான் எம்பையரோட ஆட்சியின் கீழ் ஏமன் இருந்துச்சு. அதுக்கு பிறகு 1839 பிரிட்டிஷ்காரங்களோட ஒரு காலனி நாடாக ஏமன் இருந்துச்சு. அவங்கெல்லாம் பிரிஞ்சு போன பிறகும் கூட ஒரு காலத்துலையும் ஒன்றிணையவே முடியாத அளவுக்கு ஏமன் வெவ்வேறு சின்ன சின்ன குழுக்களாகவும் அப்படி பிரிஞ்சு போயிடுச்சு. முதல்ல ஓமனோட எழுச்சி எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்துருவோம். இப்போது 1970கள் காலகட்டத்தில் ஏமன், ஓமன் ரெண்டுமே பின்தங்கிய நாடு தான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்படியே 1970 ஓமன் நாட்டை ஆட்சி பண்ணவர் சுல்தான் சயீத் பின் தைமூர். இவரோட ஆட்சி காலத்தில் ஒட்டுமொத்த ஓமன் நாட்டிலையுமே அதிகபட்சம் 10-20 கிலோமீட்டருக்கு தான் தார் ரோடே இருந்திருக்குது. மொத்தமே 3 பள்ளிக்கூடம் தான். நாடு முழுக்கவுமே மொத்தம் 3 ஸ்கூல் தான் இருந்திருக்குது. அந்தளவுக்கு பின்தங்குற நிலைமையில் இருந்திருக்குது. இது எப்போ மாறி இருக்கு அப்படின்னாக்க 1970. இந்த சுல்தானோட மகன் காபூஸ் பின் சயீத், இவர் லண்டனில் படித்தவர், இராணுவ பயிற்சி பெற்றவர். அப்படி படித்து முடிச்சுட்டு நாட்டுக்கு 1970 திரும்புகிறார். அப்போ இவருக்கு வயசு 29. நாடு திரும்பின இவர் தன்னோட அப்பா சுல்தான் இருக்கார் இல்லையா, சயீத் பின் தைமூர், அவரோட ஆட்சியை ஒரு இராணுவ புரட்சி மூலமாக நீக்கிட்டு இவர் ஆட்சி பொறுப்புக்கு வர்றார். வந்து இவர் அடுத்தடுத்து செஞ்ச அதிரடியான வேலைகள் தான்
இன்னைக்கு ஓமன் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கான அடிப்படையான காரணம். இவர் ஆட்சிக்கு வந்தது முதல்ல பண்ண வேலை நாட்டுக்கு பேரை மாற்றினது தான். 1970க்கு முன்னாடி வரைக்கும் ஓமன் நாட்டுக்கு ஓமன் அப்படின்னு பேர் கிடையாது. அதோட பேர் மஸ்கட் மற்றும் ஓமன். அந்த மஸ்கட் மற்றும் கட் பண்ணி தூக்கிட்டு சுல்தானேட் ஆஃப் ஓமன், அதாவது ஓமன் சுல்தானகம் அப்படின்னு பேர் வச்சார். இந்த காலகட்டத்தில் ஓமனோட ஒரு பகுதி தோஃபார் ரீஜின், அந்த ஏரியாவில் நிறைய மக்கள் போராட்டம், கிளர்ச்சி அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அந்த ஏரியாவில் வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு அரசுக்கு எதிராக மக்கள் போராடி இருக்கிறாங்க. இவர் ஒரு இராணுவத்தை ஏவி விட்டு அந்த போராட்டங்கள் எல்லாம் நொறுக்கி அமைதிப்படுத்திட்டாப்புல. இன்னொரு பக்கம் அந்த போராடின மக்களுக்கு தண்டனை கொடுக்காம அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு தகுதிக்கு தக்கன அரசு வேலை கொடுத்துட்டார். இப்படி போராடினவங்களையே கூப்பிட்டு அரசு வேலை கொடுக்க ஆரம்பித்ததும் மெல்ல மெல்ல போராட்டங்கள் அடங்க ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் அந்த ஏரியாவுக்கு என்ன வளர்ச்சி திட்டங்கள் தேவையோ அதெல்லாம் கொண்டு வர ஆரம்பிக்கிறாரு. 1970லேருந்து 76 வரைக்கும் ஒரு 5-6 வருஷம் ஓமனில் நடந்த பல உள்நாட்டு போராட்டங்களை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வெவ்வேறு டாக்டிக்ஸை பயன்படுத்தி கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள்லாம் கொண்டு வந்து ஓமன்கிற நாட்டோட முகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அமைக்க ஆரம்பித்தார். ஓமனில் 1964லேயே எண்ணெய் வளத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த சுல்தானோட அப்பா அதை வச்சு ஒன்றும் பண்ணல. அந்த எண்ணெய் கிணத்தை அவர் தண்ணி கிணறு மாதிரி யூஸ் பண்ணி போல இருக்கு. அவர் வச்சு எதுவும் பண்ணலை. இந்த சுல்தான் அந்த எண்ணெய் கிணறை யூஸ் பண்ணி புதிய புதிய எண்ணெய் வளங்களை தேடி கண்டுபிடிச்சி அதிலிருந்து ஆயில் ரிசோர்ஸை வெளியில் எடுத்து உலகம் முழுக்க வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓமன் அப்படின்ற நாடு கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதார ரீதியாக உறுதியாக ஆரம்பிக்குது. இப்படி அந்த ஆயிலேருந்து கிடைச்ச பணத்தை எடுத்து சுற்றி இருக்கிற மற்ற வளைகுடா நாடுகளை போல் இவர் ஆயுதங்களை வாங்கி குவிக்கலை. மாறா பள்ளிக்கூடங்களை கட்டுறது, கல்லூரிகளை கட்டுறது, புதிய துறைமுகங்களை கட்டுறது, ரோடு போடுறது அப்படின்னு முழுக்க முழுக்க கல்வி, சுகாதாரம், சாலை வசதின்னு உள்கட்டமைப்பை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு மொத்த பணத்தையும் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார். இதுதான் இன்னைக்கு ஓமான் ஒரு புதிய நாடாக வளைகுடா நாடுகள்லேயே ஒரு செல்வ செழிப்புள்ள நாடுகளில் ஒன்றா இன்னைக்கு உருவாயிருக்குது அப்படின்னா அடிப்படையான காரணம் இதுதான். மற்ற நாடுகள் கூட ஓமனுக்கு என்ன மாதிரியான உறவு இருக்கணும் அப்படிங்கிறதுல சுல்தான் காபூஸ் ஃபாலோ பண்ண அந்த மெத்தட் இருக்கு இல்லையா, அது அந்த நாட்டுக்கு ஒரு டிப்ளமேட்டிக்கான ஸ்டாண்டை கொடுத்துச்சு. அதாவது யாருமே எங்களுக்கு எதிரி கிடையாது, எல்லாருமே ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார். இதனால் வளைகுடா நாடுகளில் தொடர்ந்து பல யுத்தங்கள், பிரச்சனைகள், ஈரான் ஈராக் யுத்தம், வளைகுடா போர் அப்படின்னு ஏதோ ஒரு பிரச்சனை அங்கே நடந்துகிட்டே தானே இருக்குது. இதில் மற்ற நாடுகளுக்கெல்லாம் பிரச்சனை வந்தாலும் கூட ஓமன் எப்போவுமே ஒரு அமைதி பூங்காவாக இருக்குது. அப்படின்னாக்க அவங்களுடைய இந்த வெளியுறவு கொள்கை ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். இப்படி 50 வருஷம் அந்த நாட்டை ஆட்சி பண்ண சுல்தான் காபூஸ் 2020 மரணம் அடைஞ்சார். இடைப்பட்ட காலத்தில் ஓமன் நாட்டை அமைதி, வளர்ச்சி, வளம் அப்படின்னு முழுக்க முழுக்க வளர்ச்சி பாதையில் மட்டுமே ஒரு நாடு பயணிக்கிறது மாதிரியான ஒரு நிலைமையை அதுக்கு உருவாக்கிட்டார். அவருக்கு பிறகு சுல்தானாக வந்த சுல்தான் ஹைத்தம் பின் தாரிக் அவரோட அதே கொள்கையை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி அந்த நாட்டை வழி நடத்திட்டு இருக்காப்புல. விசன் 2040 அப்படின்ற பேரில் ஓமனுக்கான ஒரு எதிர்கால திட்டத்தை வெளியிட்டு எண்ணெய் வளம் அல்லாத வேறு எந்த வழிகளில் நாட்டோட வருமானத்தை பெருக்கிறது அப்படின்னு அதுக்கான வேலைகளையும் அவர் இப்போ முடுக்கி விட்டுருக்காரு. இப்போ அப்படியே ஏமனோட வீழ்ச்சிக்கு வருவோம். ஓமன் ஒரு பக்கம் ஒரு தலைவனோட தலைமையின் கீழே நாட்டை வளர்ச்சி பாதையில் வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருந்தப்போ ஏமன் இந்த பக்கம் வீழ்ச்சியை சந்திச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த நாட்டில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற முடிவில்லாத யுத்தங்கள். 1962க்கும் 70க்கும் இடையில நடந்த உள்நாட்டு யுத்தம். எகிப்து ஆதரவு பெற்ற ஒரு குரூப்பு ஒரு ஏரியாவில், இன்னொரு பக்கம் சவுதி அரேபியாவோட ஆதரவு பெற்ற குரூப். இந்த 2 பேருக்கும் 7-8 வருஷம் தொடர்ந்து நடந்த யுத்தத்தில் 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டாங்க. அதுக்கு பிறகு நடந்த பனிப்போர் காலகட்டத்தில் ஒரு பக்கம் அமெரிக்க ஆதரவு பெற்ற படைகள் வடக்கு யமனில், இன்னொரு பக்கம் சோவியத் ரஷ்யாவோட ஆதரவு பெற்ற படைகள் தெற்கு யமனில். இவங்க 2 பேருக்குமான யுத்தம், சண்டையில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டாங்க. அதுக்கு பிறகு இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் போராட்டம். 2014 ஈரானோட ஆதரவு பெற்ற இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏமன் நாட்டோட தலைநகர் சனாவை கைப்பற்றினாங்க. சவுதி அரேபியா இதுக்கு பதிலடியாக ஒரு இராணுவ தாக்குதலை 2015 நடத்த ஆரம்பித்தது. அது இப்போ வரைக்கும் ஒரு முடிவுக்கு வரலை. 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இந்த ஒரு யுத்தத்தில் மட்டுமே ஏமனில் கொல்லப்பட்டிருக்காங்க.
இப்படி 1960கள் தொடங்கி இப்போ வரைக்கும் ஏமனில் முடிவே இல்லாத யுத்தங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் 1960களில் தான் ஓமன் வளர்ச்சி பாதையை நோக்கி வளர ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் ஏமன் அதே ஆண்டுகளில் தொடர்ந்த அந்த யுத்தத்தை இப்போ வரைக்கும் நிறுத்தலை. ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஊழல். 33 வருஷம் ஏமனை ஆட்சி பண்ண அதிபர் அலி அப்துல்லா சாலே அவர் அந்த நாட்டை தன்னோட பிரைவேட் ப்ராப்பர்ட்டி போலவே டீல் பண்ணியிருக்கிறார். கிட்டத்தட்ட 50 பில்லியன் அமெரிக்கன் டாலர் மதிப்புள்ள தொகையை இவர் வேறு வெளிநாட்டு வங்கிகளில் பதுக்கி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது இவர் மீதான குற்றச்சாட்டு. இப்படி நாட்டோட எண்ணெய் வளத்திலேருந்து கிடைக்கிற பணத்தை மக்களுக்கு செலவிடாமல் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தாமல் இது மாதிரியான ஊழல் பேர்வழிகள் அவங்களோட சொந்த பாக்கெட்டுக்கு திருப்பி விட்டுருக்குறாங்க. இப்படி நான் சொன்ன காரணங்களால் ஏமனோட பொருளாதாரம் படுமோசமான நிலைக்கு போக ஆரம்பிச்சது. 1994 வருஷம் அங்கே நடந்த ஒரு உள்நாட்டு யுத்தத்தின் காரணமாக அந்த நாட்டோட ஜிடிபி அடுத்து வந்த 2 வருஷத்தில் 75% அளவுக்கு ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ 2014 ஹவுதிகளுக்கும் அந்த அரசுக்கும் இடையில தொடங்கி நடந்துட்டு இருக்கிற அந்த யுத்தத்தில் 2021 வரைக்கும் அந்த 6-7 வருஷத்துக்குள்ள 55% ஜிடிபி ட்ராப் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு மோசமான பொருளாதார பிரச்சனைகள். ஒரு காலத்தில் ஹாப்பி அரேபியா அப்படின்னு ஏமனை கூப்பிடுவாங்க. ஏன்னா அந்த நாட்டோட இயற்கை சூழல், அதிக மழைப்பொழிவு, ரொம்ப வளமான நாடு, அதனால் அது ஒரு ஹாப்பி அரேபியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இன்னைக்கு இருக்கிற நிலைமை எல்லா வகையிலையும் அந்த நாடு அடிச்சு நொறுக்கப்பட்ட ஒரு மோசமான நிலைமையில் இருக்குது. ஏமன், ஓமன் இந்த 2 நாட்டுக்கும் இடையில இருந்த ஆயில் ரிசர்வ் எல்லாம் ஆல்மோஸ்ட் சேம் தான், கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம். மற்றபடி எண்ணெய் வளம் 2 நாட்டுக்கும் ஈக்குவலாக தான் இருந்துச்சு. பட் எதனால இன்னைக்கு ஒரு நாடு இந்த பக்கம் வறுமையில் வாடிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் செல்வ செழிப்பில் மற்ற நாடு வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாக்க அதுக்கு அடிப்படையில் இந்த ஜியாகிரபி, மக்கள் அடர்த்தி ஒரு காரணம், இப்படிலாம் காரணங்கள் சொல்லலாம். பட் இது எல்லாத்தையும் விட முக்கியமான காரணம் அந்த நாட்டின் தலைவர்கள் எடுத்த முடிவு. 1960-70கள் காலகட்டத்தில் 2 நாட்டிலையுமே பிரச்சனை தான். ஆனால் ஓமனில் போராடினவங்களை அமைதிப்படுத்திட்டு அவங்கள கூப்பிட்டு அரசு வேலை கொடுத்து அப்புறம் வளர்ச்சி திட்டங்கள் அப்படி இப்படின்னு அவங்க வேறு ரூட் எடுத்து போயிட்டாங்க. பட் ஏமனில் ஆயுத குழுக்களோட கைவசம் அந்த நாடு போக ஆரம்பிச்சுது. இன்னொரு பக்கம் சவுதி அரேபியா, ஈரான் மாதிரியான பக்கத்தில் இருக்கிற செல்வாக்கான வளைகுடா நாடுகளோட பிளே கிரவுண்டாக ஏமன் மாறிடுச்சு. ஓமனில் வளர்ச்சி அடுத்தடுத்து என்ன பண்ணுறது, நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு என்ன பண்ணுறதுன்னு அந்த நாட்டு தலைவர்கள் சிந்திச்சப்போ ஏமனில் கிடைக்கிறத எல்லாத்தையும் வாரி சுருற்ற ஊழல் செய்கிற தலைவர்கள் வர ஆரம்பித்தாங்க. ஓமன் மற்றும் ஏமன் இந்த 2 நாட்டு கதைகள் நமக்கு உணர்த்துற உண்மை என்னென்னா, அடிப்படையான ஒரே உண்மை தான். ஒரு நாட்டோட வளர்ச்சியோ செல்வமோ பொருளாதாரமோ பூமிக்கு கீழே இருக்கிற ரிசோர்ஸ்னால வர்றதில்லை. மாறா பூமிக்கு மேலே இருக்கிற அந்த மக்கள் எந்த கொள்கையின் அடிப்படையில் எந்த தலைவனை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறதுலேருந்து வர்றது. ஓமன் அந்த நாட்டின் மன்னர் சுல்தான் காபூஸ் அவரை தேர்ந்தெடுத்ததன் மூலமாக அதனுடைய வளர்ச்சியை உத்தரவாதப்படுத்திடுச்சு. மாறா ஏமன் உள்நாட்டு யுத்தம் அது இதுன்னு இன்னை வரைக்கும் நாசமாக போயிட்டுருக்கு. இதிலிருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய அடிப்படையான உண்மையும் அதுதான். நம்முடைய தலைமை எவ்வளவு முக்கியம், அரசியல் தலைமை சரியாக இருந்தால் மட்டும்தான் ஒரு நாடு வளர்ச்சி பெறும் அப்படின்ற உண்மையை நாம் இதிலிருந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன் ஓமன் பணக்கார நாடாக இருக்குது, ஏன் ஏமன் மோசமான நிலைமையில் இருக்குது அப்படின்ற கேள்விக்கு விடை கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் மற்றொரு வீடியோவோடு சந்திக்கலாம். நன்றி.